வணக்கம் மக்களே, இந்த காணொலியில அப்கமிங் டிவிடெண்ட் போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் ரைட் இஷ்யூ ஐபி அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா டிவிடெண்ட் அப்டேட் பார்த்தலாம். இன்ஜினியர்ஸ் இந்தியா 1 ரூபி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 4. அப்கமிங் டிவிடெண்ட் அப்டேட் ஐஓசி டிசம்பர் 12 நடக்க போற போர்டு மீட்டிங்ல டிவிடெண்ட் குறித்தான முடிவெடுக்கிறாங்க. டைட்டன் பயோடெக் இவங்க 1:5 ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10ல இருந்து 2 மாற்ற போகிறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்தால் ஒரு ஷேரோட பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். பட்டேல் இன்ஜினியரிங் ரைட் இஷ்யூ டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 399 crores இருக்கு. இவங்க டோட்டலாக 14.77 crores ஷேர்ஸை ரைட் இஷ்யூ மூலமாக கொடுக்குறாங்க. ரைட் இஷ்யூக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துடலாம். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 4. இது ஃபுல்லி பெய்ட் ரைட் இஷ்யூவாக இருக்குது. இஷ்யூ ப்ரைஸ் ஒரு ஷேருக்கு 27 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 40 ஃபுல்லி பெய்ட் ரைட் ஷேர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு 7 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும் ரெக்கார்ட் டேட் படி. இந்த ஆஃபர் ஓப்பன் டேட் டிசம்பர் 12 இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் ஓப்பனில் இருக்கு. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷனோட லாஸ்ட் டேட்டா டிசம்பர் 16 கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம்னு நினைக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை டிசம்பர் 12 இருந்து 16 ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று அதுக்கான காசு எடுத்துக்கலாம். ஒருவேளை பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா 12 இருந்து 19 வரைக்கும் என்றைக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ மோட்ஸ் ஆஃப் அப்ளைங் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மூலமாக போய் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணியும் பண்ணலாம் ஆஃப்லைன் வழியாக, இல்லை ஆன்லைன் மெத்தட் ஆஸ்பா ஆன்லைன் மெத்தடில் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம். அது எளிதான முறையாக இருக்கும். ஸோ ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் போனஸ் ரேஷியோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 4:1. ஸோ ஒரு ஷேர் வச்சிருக்க ஷேர் ஹோல்டருக்கு 4 போனஸ் ஷேர்ஸ் கிரெடிட் ஆகும். இதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா நுரேகா இவங்க பைபேக் குறித்தான டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா டிசம்பர் 12 கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு ஷேருக்கு 330 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 330க்கு இவங்க பைபேக் பண்ணுறாங்க. டோட்டலாக இவங்க 5.8 lakh ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ணுறாங்க. இந்த பைபேக்குக்காக இவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 19.14 crores இருக்குது. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் பண்ணுறாங்க. இதில் ப்ரொமோட்டரோட பார்ட்டிசிபேஷன் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைபேக் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டேக்ஸ் கேல்குலேஷன் பைபேக்கு எப்படி இருக்குங்கிறது குறித்தும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததா வித்யா ஒயர்ஸ் இந்த ஐபிஓ டீடைல்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இது 300 crores ஐபிஓ. இது ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது. ஃப்ரெஷ் இஷ்யூ 274 crores இருக்கு. ரீட்டைலர்ஸ்க்கு இவங்க 35% அலோகேஷன் தராங்க. இந்த ஆஃபர் டிசம்பர் 3 to 5 ஓப்பனில் இருக்கு. ப்ரைஸ் பேண்ட் மினிமம் 48, மேக்ஸிமம் 52 ஒரு ஷேருக்கு. ஒரு லாட்ல 288 ஷேர்ஸ் இருக்கு. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் டேட் டிசம்பர் 10. இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 19.23% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். ஸோ அக்வஸ் ஐபிஓ இந்த ஐபிஓ டீடைல்ஸை ஷார்ட்ஸில் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 34.68% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட்டாக 11 rupees தராங்க. மீஷோ ஐபிஓ இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இந்த 3 ஐபிஓவுமே டிசம்பர் 3 இருந்து 5 வரைக்கும் ஓப்பனில் இருக்கு. ஸோ இப்போ மீஷோ ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னா 36% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.